ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாழ்க்கை தத்துவம் பார்க்கலாம். ஒரு குட்டி கதையோடு பார்த்துக்கலாம். நம்மளோட கருத்தும் அடுத்தவங்களோட கருத்தும் ஒத்து போகணுன்ற அவசியமே இல்லைங்க. ஒத்தும் போகாது. ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். கடலில் ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தானா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவனோட செருப்பை எதிர்பாராத விதமாக தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போட உடனே அந்த பையனோட கருத்து என்ன, அங்கே அந்த இடத்துல அவனுக்கு என்ன தோணுதோ அதை தானே எழுத முடியும். அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கு அதுதான் நேர்ந்திருக்கு. ஸோ உடனே அவன் என்ன எழுதுறான்னா, கடல் ஒரு திருடன்னு எழுதிட்டு போறானா. அடுத்தது அதே இடத்துல ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு எதிர்பாராத விதமா நிறைய மீன் கிடைச்சிடுது. உடனே அவர் சந்தோஷத்துல என்ன எழுதுறாரா, கடல் ஒரு கொடையாளின்னு எழுதிட்டு போனாரா. அப்புறம் அதே கடல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் நீந்திட்டு இருந்தாரா. நீந்திட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு அலை அவர் இழுத்துட்டு போயிடுச்சு. இதை பார்த்து அவங்க தாயார் அந்த கடல்ல கோவத்தோட என்ன எழுதினாங்களா, கடல் ஒரு கொலையாளின்னு எழுதினாங்களா. கடல் ஒரு கொலையாளின்னு எழுதினாங்களா. இப்படி ஒரே கடல் தான் மூன்று மனிதர்களோட கருத்து வேறுபட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட நிலைமை, அந்த நிலைமையில அவங்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த கருத்து தான் சொல்லுவாங்க. அதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, கருத்து ஒத்து போக மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஒரே செயல் தான் கருத்து ஒத்து போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க கருத்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கருத்து அடுத்தவங்களோட ஒத்து போகணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில். நம்ம கருத்து நமக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்ல முடியும். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். அடுத்தவங்களோட ஒத்து போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதை உணர்ந்துட்டு வாழ்க்கையில் வளமோடு வாழ்வோம். வாழ்க்கையில் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறதையே வழக்காக வச்சுப்போம். நமக்கு வீட்டில் வேலை இருக்கோ இல்லையோ, வேலையெல்லாம் நிறைய இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பற்றி பேசும்போது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி, அதில் மன மகிழ்ச்சி வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரியலி தெரியல. ஸோ அந்த மாதிரி பேசும்போது, நம்ம அடுத்தவங்கள பற்றி கையை காட்டி பேசும்போது மிச்சம் இருக்கிற 3 விரலும் நம்மளை தான் காட்டுமா. அது என்ன சொல்லுது? 3 விரலும் நம்மளை காட்டுதுன்னா, நீங்கள் முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்குமா. ஸோ நம்மளை நல்லா இருந்துட்டு அடுத்தவங்கள பற்றி நம்ம குறை சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி குறை சொல்கிற டைமில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அதை விட்டுட்டு நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை பேசிக்கலாம், சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கலாம், இதெல்லாம் ஜென்ரலாக பேசிக்கலாம். அதை தாண்டி குறை சொல்கிறது எதுக்கு? குறை சொல்லி நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஸோ குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை நம்ம கண்டுபிடித்து அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கணும். அடுத்தவங்களை குறை சொல்றத அடியோட மறந்துங்க. வாழ்க வளமுடன்.